கதையோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஒரு ஃபோன் கால் பேசிகிட்டே போயிட்டுருக்கையில் ஒரு சின்ன பையன் எதுக்கால போகிறான். எதுக்கால போகிற பையனை ஒரு ஆள் என்ன பண்ணுறான்னா கொலை பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறான். இப்போ ஹீரோயின் அங்கேருந்து பயங்கர ஷாக்காகி என்ன பண்ணுறான்னா அந்த பையனை காப்பாற்ற போகிறா. காப்பாற்ற போகிறதுல அந்த பையனை ஊடால போய் மறிக்கிறதுல ஹீரோயின் மேலே வந்து கத்தி குத்து பத்துருது. திரும்ப திரும்ப அந்த ஆள் வந்து குத்திகிட்டே இருக்கான். இப்போ ஹீரோயினை குத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினை போய் ஒரு வார்டில் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயினோட கண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்கலாக தெரிய ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஹீரோயின் கண்ணு முழிக்கிறா. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் கண்ணு முழிக்கிறா. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி முழிச்சிட்ருக்கையிலேயே ஒரு ஓநாய் வந்து ஹீரோயினை வந்து கொலை பண்ண வருது. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ அந்த ஓநாய் வந்து மனுஷ உருவத்தில் மாறிடுது. அதாவது ஒரு பொண்ணாக மாறிடுது. மாறின உடனே இங்கே என்ன நடக்குன்னே ஒன்றுமே புரியலை. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான். அந்த தலைவன் வந்து ஸ்னேக்கு. இப்போ அவனுக்கு அடிபட்டுருச்சு, அவனால் நிற்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஓநாயை மாறினாலேயா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவான்னா யார் வந்து பலமாக இருக்காங்களோ அவங்க கூட தான் இருப்பாள். இப்போ வந்து ஸ்னேக்கு கூட இருந்தவ இப்போ வந்து அவனோட காலில் அடிபட்டுருச்சு, இனிமேல் அவனால் நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு ஓநாய் இருப்பான், அவன் கூட போய் சேர்ந்துக்கிறான். இப்போ சுற்றி இருக்கவங்களாம் பேசுகிறாங்க, இந்த ட்ரைப்புக்கு ஒரு தலைவன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவனாக இருக்கணும், இந்த ஸ்னேக்கால் வந்து இனிமேல் சக்தி வாய்ந்தவனாக இருக்க முடியாது, அவனால் எழுந்தே நடக்க முடியாது அப்படின்ற மாதிரி சுற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓநாய் கூட இன்னொரு சைடு போய் மாறிடுறாங்க. இப்போ புதுசாக அந்த இடத்துக்கு யார் வந்திருக்கா? ஹீரோயின் தான் வந்திருக்கா. அதனால் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் இவங்களை ஹீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஏன்னா ஹீரோயின் வந்து நிஜ வாழ்க்கையில் வந்து ஒரு டாக்டரு, இப்போ வந்து ஒரு நாவல்குள்ளே வந்து ஒரு ஸ்டோரி புக்குக்குள்ளே வந்து என்ட்ராகிட்டா. இப்போ அந்த ஸ்னேக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்னேக்குக்கு வந்து 3 பேபிஸ் இருக்குது. ஒன்று வந்து லயனு, டைகரு, சீட்டான்னு சொல்லிட்டு அவங்க அந்த 3 பேபிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, என் அப்பாவை நீ ஏதாவது செஞ்சுட்டா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை மிரட்டிகிட்ருக்க. இல்லை நான் குணப்படுத்திடுவேன், எனக்கு 1 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோவை அதாவது அந்த ஸ்னேக்கை வந்து அவனோட இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஹீரோயினும் கூடயே வர்றா. இப்போ ஹீரோவோட காயத்துக்கு ஆல்ரெடி மருந்து போட்டு அந்த ரத்தம் வருது அதாவது கசிகிறத வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பா. அதனால் ஹீரோயினை நம்பி விட்டுருப்பாங்க. இப்போது ஹீரோவோட பாடியை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கையிலேயே இன்னொரு சைடு ஹீரோவோட பேபிஸ் 3 இருக்குல்ல, அவங்க வந்து அவங்களோட ஒரிஜினல் உருவத்துக்கு மாறவும் ஹீரோயின் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்கா. இன்னொரு சைடு ஹீரோவோட பேபிஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சோண்டு தான் ஃபுட்டு இருக்குது, அப்பாவுக்கு இப்படி அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபுட்டை கொண்டு போய் ஸ்னேக்குக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸ்னேக் என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபுட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து 3 பேபிஸ்க்கும் கொடுத்துட்டு அதில் இருக்க லாஸ்ட் ஃபுட்டை வந்து தான் சாப்பிட போக ஹீரோயின் வந்து எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு முன்னாடி போய் நிற்கிறா. இப்போ அந்த ஸ்னேக் என்ன பண்ணுதுன்னா அதை ஹீரோயினுக்கு கொடுக்குது. இப்போ அதை ஹீரோ சாப்பிட்லன்னா ஹீரோவோட உடம்புல இத்தினி கூட எனர்ஜி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பேபிஸ் எல்லாம் சொல்லவும் ஹீரோவுக்கு அந்த சாப்பாடை திரும்பி கொடுத்துட்றா ஹீரோயின். இப்போ ஒரு கூடையை எடுத்துகிட்டு அங்கேருந்து எங்கே போகிறான்னா மூலிகையை தயாரிக்கிறதுக்கு போகிறா. அது போக ஃபுட்டு எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி சேகரிக்கிற போகிறா. இப்போ போகிற வழியிலேயே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகிறா. இந்த மாதிரி இடத்த இதுக்கு முன்னாடி அவள் பார்த்துருக்க மாட்டா போல். என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்கையிலேயே இன்னொரு ஓநாய் இருக்கும் இல்லையா, ஆண் ஓநாய். அந்த ஓநாய் வந்து ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ண ஹீரோயின் வந்து ஒரு ஸ்டோரி புக்குள்ளே நுழைஞ்சிருக்கா. அதனால் அவள் எது கேட்டாலும் வரும். அதனால் என்ன கேட்குறான்னா ஸ்ப்ரே கேட்குறா, பெப்பர் ஸ்ப்ரே. அந்த பெப்பர் ஸ்ப்ரேயை வந்து அந்த ஓநாய் மூஞ்சிலே அடித்து விட்டுடுறா. இப்போ கொஞ்சம் தூரத்தில் வந்து அவளுக்கு வந்து ஒரு சால்ட் கிறிஸ்டல் கிடைக்கிது. அது பார்த்த இடத்துலையே மூடி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறான்னா ஸ்வீட் பொட்டேட்டோ கிடைக்கிது. அதெல்லாம் ஸ்வீட் பொட்டேட்டோ அடுத்து மஷ்ரூம் இதெல்லாம் கிடைக்கிது. அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து பேபிஸ்க்கும் ஹீரோவுக்கும் சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வரா. அது கூடயே ஒரு சில ஹெர்ப்ஸு கொண்டு வரா ஹீரோவோட காயத்தை குணப்படுத்துறதுக்காக. இப்போ கொண்டு வந்த அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை குக் பண்ணி ஹீரோவுக்கு பேபிஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறா. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த நாவலில் இருந்த பொண்ணு வந்து இந்த பேபிஸ்க்கு சாப்பாடு கொடுக்காம பயங்கரமாக அடிச்சிருப்பா. அதனால் இந்த பேபிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவள் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இதில் விஷத்தை கண்டு கலந்து வச்சுருப்பாளோ அப்படின்ற மாதிரி. இதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த லயன் என்ன பண்ணுதுன்னா, நான் சாப்பிட்றேன், எனக்கு எதுவும் ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுது. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து எல்லாருக்குமே பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து அந்த லயன் சாப்பிடுது, பேபி லயனு. இப்போ வந்து அது தொண்டையில் போய் சிக்கிக்கிடுது. உடனே விஷந்தான் நினச்சி சுற்றி இருக்கவங்க பதற ஹீரோயின் வந்து தொண்டையில் இருக்கிறத அடப்பை எடுத்து விட்றா. அதுக்கப்புறம் அந்த லயன் வந்து மறுபடியும் வேகமாக சாப்பிட ஆரம்பிக்குது. ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து இதுக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்டதே கிடையாது, பயங்கர டேஸ்ட்
டேஸ்ட்டாக இருக்குங்கவும் நல்லபடியாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லோரும் தூங்குறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஹீரோ எந்திக்கிறாரு. ஹீரோக்காண்டி ஒரு சில ஹெர்ப்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பா ஹீரோயின். அந்த ஹெர்ப்ஸை வந்து ஹீரோவோட காயத்தில் போட்டு எது சிஸ்ஸரு எல்லாமே அவள் கேட்டோன்னே இந்த ஸ்டோரி புக்கில் வரும். அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி ஹீரோவோட காலை சரி பண்ணுறா. இப்படியே ஒரு மாதங்கள் போகுது. ஒரு மாதங்கள் கழித்து ஹீரோயின் வந்து 1 மந்த் தான் டைம் கேட்டிருக்கா. ஹீரோவுக்கு வந்து அதுக்குள்ளேயே அந்த இது பண்ணி கொடுக்கணும், காலை வந்து சரி பண்ணி கொடுக்கணும். இந்த டயத்தில் வந்து ஹீரோயின் வந்து அந்த 3 பேபிஸ்க்கு வந்து மஷ்ரூம் சமைச்சு கொடுக்க போகிறா. அப்போ அது விஷம், அதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லி அந்த 3 பேபிஸ் சொல்ல, எல்லா மஷ்ரூமே விஷம் கிடையாது, ஒரு சில இதுதான் விஷம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறா. இப்படியே அந்த ஒரு மாதம் அந்த மருத்துவத்துக்கும் சாப்பாட்டுக்குமே ஹீரோயின் பார்க்குறா. அந்த 3 பேபிஸ்க்கும் ஹீரோவுக்கும் சேர்த்து. ஒரு மாதம் கழித்து அந்த ட்ரைப்ஸ் பீப்புள் எல்லாருமே ஹீரோவோட இடத்துக்கு வர்றாங்க. ஹீரோவோட கால் சரியாயிடுச்சான்னு சொல்லி பார்க்குறதுக்கு. இப்போ ஹீரோவை எந்திக்க சொல்கிறாங்க. ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு எந்திக்கவே மாட்டிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினை வந்து எல்லாருமே திட்டுறாங்க. இவ ஒன்றும் நல்ல பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோ அங்கேருந்து எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோ வந்து எந்திரிக்க முடியாமல் மறுபடியும் கீழே விழுந்துடுறான். உடனே ஹீரோயின் கொடுத்த ட்ரீட்மெண்ட் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேலே பழி போட, ஹீரோயினை வந்து சுற்றி இருக்கவங்கலாம் கண்ட மாதிரிக்கு பேசி ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயினை டச் பண்ணவும் ஹீரோயின் மேலே ஹீரோவுக்கு ஒரு விதமான ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. அது போக இப்போ ஹீரோ எழுந்தார், கீழே விழுந்துட்டார். என்னன்னு பார்த்தா அவருக்கு அடிப்பட்ட இடத்துல ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு. என்னென்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து அந்த ஹெர்ப்ஸ் எல்லாத்தையுமே காய வச்சுருப்பா. அதை வந்து ஒருத்தர் இது என்னன்னு கேட்க ஹீரோவுக்கு வந்து புண்ணை குணமாக்க ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பா. இதை வந்து அந்த இன்னொரு ஆண் நரி இருக்கு இல்லையா, அது பார்த்துருக்கோம். அதுதான் அந்த மருந்தில் என்னத்தையோ கலப்படம் பண்ணியிருக்கோம். அதை தான் இப்போ மறுபடியும் ஹீரோயின் வந்து அதை சரி பண்ணிடுறா. இப்போ சுற்றி இருக்கவங்களாம் ஹீரோயினை பயங்கரமாக புள்ளி பண்ண ஹீரோ என்ன பண்ணுறாருனா, எழுந்து அவரோட சுயரூபம் இருக்கும் இல்லையா, அந்த நாக வடிவம் அதை காட்டிடுறாரு. இப்போ சுற்றி இருக்கவங்கலாம் பயந்துடுறாங்க. அப்போனா ஹீரோக்கு உண்மையாகவே சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி. ஆமாம், இப்போ வந்து ஹீரோவுக்கு வந்து உண்மையாகவே ஹீரோயின் வந்து சரி பண்ணிடுறா. இப்போ தான் ஹீரோயினுக்கு மேலே வந்து எல்லாருக்குமே நம்பிக்கை வந்திருக்கு. இப்போ ஹீரோ சரியாகவும் அந்த பெண் நரி ஒருத்தி இருக்கா இல்லையா, இன்னொரு நரி கூட போனா இல்லையா, அவள் என்ன பண்ணுறான்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ஹீரோ கூட வந்து ஒட்டிக்க ட்ரை பண்ணுறா. நான் தான் ஸ்ட்ராங்கான ஆளுக்கு ஏற்ற ஜோடி அப்படின்னு சொல்லி. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருனா, தயவுசெய்து தள்ளி போயிரு, என்ன டென்ஷன் ஆகமுன்னு அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவோட பாடி ரொம்ப அழகாக இருக்கும், நான் அவனை டச் பண்ணி பார்க்கவான்னு கேட்க ஹீரோ தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ நைட் வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் வந்து நைட் வரைக்கும் இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ அன்றைக்கி நைட்டே ஆகுது. ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, உட்காந்துட்ருக்க ஹீரோ வந்து ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ என்னடா பண்ணுற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நீ தானே கேட்ட அப்படின்னு சொல்லவும் ஹீரோ சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் சொல்கிறா, நான் உன்னோட மசில்ஸை டச் பண்ணி பார்க்க தான் கேட்டேன், வேறு ஒன்றும் நான் கேட்கல அப்படின்னு சொல்லவும் ஹீரோ போய் அவர் ஒரு இடத்துல படுத்துக்கிறாரு. இப்போ ஹீரோயின் தனியாக தூங்கிடுறா. இப்போ அதுக்கு அடுத்த நாள் காட்டுறாங்க. ஹீரோவோட அந்த 3 பேபிஸும் எங்களோட உடம்புல ஒரு எனர்ஜி கூட இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ உடனே இந்த கரையான் இருக்கும் இல்லையா, அந்த கரையான் எடுத்து 3 பேபிஸ்க்கும் கொடுத்துட்டு கடைசியில் ஹீரோயினுக்கும் கொடுக்குறாங்க. இவங்க என்னடாக எனர்ஜிக்காக இதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு சைடு அந்த நரி இருக்கு இல்லையா, அந்த நரி போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லுது, அவளை கண்டிப்பாக இங்கேருந்து வெளியே அனுப்பி ஆகணும், அவளால் என்னோடய பொசிஷன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே அப்பாவும் அவளும் ஒரு சைடு பிளான் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோவை காப்பாற்றிட்டா இல்லையா, அதனால் ஹீரோயின் கிட்டே போய் இன்னொரு பொண்ணு என் பையனையும் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்க ஹீரோயின் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுற. உடனே அந்த நரியோட அப்பா வந்து ஒரு சாமியார் மாதிரி நடிச்சிட்ருப்பான். அவங்கிட்ட போய் ஊர் மக்கள் எல்லாம் கேட்குறாங்க, இனிமேல் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டு எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் அவன் நாடகம் போடுறான். இவ இருக்கிறதுனால ஒன்றுமே நம்ம இதுக்கு நல்லது நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்து இதுக்கு முன்னாடி அந்த கிறிஸ்டல் மாதிரி ஒன்று பார்த்துருப்பா. ஃபஸ்ட்டு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை எடுக்க போகையில் அந்த இதை பார்த்துருப்பா. அதனால் நான் உங்களுக்கு இது வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் என்ன பண்ணுவானா, அவங்க அந்த ட்ரைப் பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் அந்த கிறிஸ்டலை காட்டுறா. இப்போ அதை சாப்பிட்டா இவங்க எல்லாருக்குமே எனர்ஜி கிடச்சிரும், உடம்பு சரியில்லாதவங்க கூட சரியாகிடுவாங்க அந்த மாதிரி. இப்போ ஒவ்வொருத்தருங்களுமே அதை எடுத்து சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோ தான் டேஸ்ட் பண்ணுறாரு. கண்டிப்பாக அதை சாப்பிட்டோன்னே ஹீரோவுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஆகுது. இப்போ ஒவ்வொருத்தங்களுமே எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த ட்ரைப் பீப்புள்ஸ் எல்லாருமே எடுத்து சாப்பிட்றாங்க. இதை பார்த்து அந்த நரியோட அப்பாவுக்கும் பயங்கர டென்ஷன் ஆகுது. இதுலேயே அவ வின் பண்ணிட்டாளே அப்படின்ற மாதிரி.
இப்போ மறுபடியும் வீட்டுக்கு வந்து அங்கே ட்ரைப் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே இவரை பிடிக்கல, இவர் வேணுக்குன்னே தான் நாடகம் ஆடுறாருன்னு சொல்லி அவரை அந்த ட்ரைப்பில் இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு எனர்ஜி தேவை, அப்படி தானே? ஒரு வேலை பார்க்கணுன்னா நமக்கு உடம்புல உப்பு சத்துன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அதனால் அவங்களோட மீட்டில் ஹீரோயின் வந்து உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கு சொல்லி கொடுக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் தூங்கிட்டுருக்காங்க. தூங்கிட்டுருக்கையிலே அந்த ஊர் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ட்ரைப்பில் இருக்கக்கூடிய நெருப்பை யாரோ அணைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின்கிட்டேயும் ஹீரோக்கிட்டேயும் சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்கும்னா, அந்த ட்ரைப்பில் வந்து இனிமேல் தான் வின்டர் வரப்போகுது. வின்டருக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நெருப்புங்கிறது தேவை. அந்த நெருப்பை வந்து அவங்க எப்போவுமே காலங்காலமாக ஒரு நெருப்பை ஒரு இடத்துல வச்சு பாதுகாத்துருப்பாங்க. அதை வந்து அந்த நரியோட அப்பாவும் அணைச்சிருப்பாங்க. அந்த காவலாளியை வந்து தலையில் அடித்து போட்டுட்டு, இப்போ இது நடந்ததுக்கு காரணம் ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லி அந்த நரியோட அப்பாவும் ஹீரோயின் மேலே பழி போட, உடனே அந்த அடிப்பட்டான் இல்லையா தலையில், ஒருத்தனை அடித்து போட்டுட்டு தான் அதை அணைச்சிருப்பாங்க. அவன் எழுந்து வந்து சொல்லிடுறான், இல்லை இதை இவங்க தான் அணைச்சாங்க. அங்கே காவலுக்கு நின்னவன் வந்து சொல்லிடுறான். இப்போ வந்து அவங்க சின்ன பசங்க எல்லாருமே சேர்ந்து இந்த நரியோட அப்பாவே அடிக்க வரையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்போ வின்டர் வரப்போது கண்டிப்பாக இவங்களுக்கு நெருப்பு தேவை. உடனே ஹீரோயின் வந்து அந்த 2 மரக்குச்சியை வச்சு நெருப்பு வர வைப்பாங்க இல்லையா, அந்த மெத்தடை சொல்லி கொடுக்குறா. அதில் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, வரல. அதனால் ஹீரோயின் வந்து 2 கல் உரசுனா நெருப்பு வரும் இல்லையா, அந்த கல்லை போய் தேடி பார்க்க போகிறா. ஹீரோவும் போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கல்லாக தேடி பார்க்குறாங்க. கடைசியில் அவங்களுக்கு தேவையான கல் ஒன்று கிடச்சிருது. இப்போ அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து இவங்க வந்து நெருப்பு மூட்டை ட்ரை பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு மெத்தடு வச்சு நெருப்பு இது பண்ணாங்களே, அவங்களுமே அவங்களோட முயற்சியை இது பண்ணாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் 2லேயுமே ஒரே நேரத்தில் நெருப்பு வந்துடுது. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் தான் இந்த ட்ரைப்போட கடவுள் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த ட்ரைப் பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருது. விண்டரும் வந்துடுது. இப்போ வந்து குளிரில் நடுங்க ஆரம்பிக்கிறத பார்த்த உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, இப்போ வந்து அடியில் நெருப்பு வச்சு அதுக்கு மேலே ஒரு சுவர் மாதிரி எழுப்புனோம்னா மேலே வந்து கதகதன்னு இருக்கும். அதனால் என்ன பண்ணுறான்னா, அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள வச்சு செய்ய வைக்கிறா. இப்போ அது மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அந்த குட்டி பேபிஸ் எல்லாம் அதில் போய் உருண்டு பார்க்குறாங்க. நல்லா வார்ம் இதாக இருக்குது டெம்பரேச்சரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, வின்டர் வர்றதுக்கு முன்னாடி சாப்பாடு சேவ் பண்ணணுங்கிறதுக்காக அவளோட தோழிகள் மூலமாகவே ஹீரோயின் வந்து சேவ் பண்ண போகிறா, சாப்பாடை தேட போகிறா. ஹீரோ வந்து ஒரு சைடு நான் வேட்டைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அங்கே வந்து ஒரு நட்ஸ் இருக்குது. அந்த நட்ஸை பார்த்த உடனே ஹீரோயின் நட்ஸ் அப்படின்னு சொல்லி சாப்பிட போக அவங்க 2 பேரும் வித்தியாசமாக பார்க்காங்க. இதெல்லாம் கூட சாப்பிடவா, இது விஷம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லை இது வெளியில் கூடி சாப்பிட்டா விஷம், உடச்சி உள்ளே இருக்கிறத மட்டும் சாப்பிடணும்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பிட சொல்லி கொடுத்துட்ருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் அங்கே இருக்க நட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கையில் ஹீரோயின் கொஞ்சம் உள்ளே தள்ளி போகிறா. அப்போ ஒரு ஆண் நரி இங்கே இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா, நீ எனக்கு தேவையான ஒரு பொண்ணு, நீ எனக்கு மட்டும்தான் இதாகணும் அப்படின்னு சொல்லி அவனோட லவ்வை கன்வர்ஸ் பண்ண ஹீரோயின் சொல்கிறா. இல்லை எனக்கு ஏற்கனவே ஒரு மென்று இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. அப்படி நீ உனக்கு மென்று இருந்தாம்னா நீங்கள் ஏன் இன்னும் ஒன்றோட வாழ ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு ஹீரோயினை வந்து அவன் ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். இப்போ அவன் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ண ஹீரோயின் முடியவே முடியாது, எனக்கு தான் மென்று இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டாக ஹீரோ வந்து ஒரு மிதித்து காப்பாற்றிடுறான். இப்போ அவன் சொல்கிறான், இல்லை அவங்க 2 பேருக்குள்ளே ஒன்றுமே இல்லை, லவ்வே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு முன்னாடியே அவன் சொல்கிறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, எங்கள் 2 பேருக்குள்ளே லவ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து அவன் கண்ணு முன்னாடியே ஹீரோக்கு போய் கிஸ் பண்ணிடுறா. இப்போ அந்த நரியை வந்து ஹீரோ நல்லா அடி உதச்சி விட்டுடுறான். இப்போ அந்த நரி வந்து என்ன பண்ணுறான்னா, அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடிடுறான். அன்றைக்கி நைட்டே ஹீரோயின் ஒன்றா உட்காந்துட்ருக்காங்க. அவங்களோட லவ்வை 2 பேரும் ஷேர் பண்ணி ஒன்று போல் இன்டிமேட் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த இங்கேருந்து தப்பிச்சு போனான் இல்லையா நரி, அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த 2 ஒரு பெண்ணெறியும் அவளோட அப்பாவும் போனாங்க இல்லையா, அவங்க கூட போய் சேர்ந்துடுறான். இவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக, இங்கே பாருங்கள் இவங்க என்னை எப்படியெல்லாம் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட போய் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ரைப் பீப்புளை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரைப் பீப்புளுக்கு அகெயின்ஸ்டாக வந்து 2 பேருமே, அதாவது 2 பேராக பிளான் பண்ணவங்க இப்போ வந்து 3 பேராக பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவனோட நிலைமையை பார்த்து அவங்களே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க போல். அந்த மாதிரி நல்லா ஹீரோ நல்லா மூஞ்சிலே குத்தி விட்டுருக்கான். இப்போ வந்து இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் என்னமோ கலக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இன்னொரு சைடு அவங்க வின்டரை வரவேற்கிறதுக்காக நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலிஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா ட்ரிங்க்ஸ், அந்த சூப்பு இந்த மாதிரியெல்லாம் வச்சு குடிச்சிட்டு. இப்போ அதுக்கு அடுத்த நாள் வந்து அவங்களோட ஸ்டொமக் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியலை. உடனே ஹீரோயின் வந்து அவங்க எல்லாரையுமே செக் பண்ணி பார்க்குறா, இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து மேஜிக் மாதிரி, அவள் ஒரு ஸ்டோரி புக்கில் தானே இருக்கா, அதனால் அவள் வந்து ஒரு மெடிசன் கேட்குறா. அந்த மெடிசன் அவங்களோட கைக்கு வந்துடுது. அந்த மெடிசனை
ஹீரோ கிட்ட கொடுத்து இந்த மெடிசனை உங்களுக்கு கொடுங்க சரியா ஹீரோ அப்படின்னு சொல்லவும் ஒவ்வொருத்தங்களுக்காக மெடிசன் கொடுக்குறாங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களாம் மெடிசன் சாப்பிட்றாங்க. இப்போ வந்து பெரிய ஆட்கள் மட்டும் சாப்பிட்லாம், பேபிஸும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. இப்போ வந்து அவங்க சாப்பிட்ட உடனே அவங்க எல்லாருக்குமே சரியாகிடுது. அதில் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் உமன் இருப்பாங்க, அப்புறம் வந்து ஒரு 6-7 பேபிஸ் இருப்பாங்க. அவங்கள வந்து கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும். அதனால் என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஹீரோவும் ஹீரோயினும் போகிறாங்க. அப்போ ஊடால ஒரு நரி வந்து கீழே விழுந்து கிடக்க அந்த நரியை வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு அந்த சீரியஸாக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பயங்கர சீரியஸ் ஆகிடுறாங்க, உடனே காப்பாற்றி ஆகணும் நிலைமைக்கு. இப்போ அவங்கள இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கையில் ஹீரோ ஹீரோயின் வந்து அவங்கள செக் பண்ணிகிட்டு இருக்கையில் ஹீரோ போய் அந்த கசாயம் கணக்கிட்ட ஒன்று காய்ச்ச ஆரம்பிச்சிடுறாரு. காய்ச்சிட்டு ப்ரெக்னென்ட் உமன் அடுத்து பேபிஸ் எல்லாருக்குமே கொடுத்து எல்லாரையுமே உடனே ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அதில் ஹீரோவோட பேபிஸும் 3 இருப்பாங்க. அவங்களுக்கும் ஹீரோ போய் மருந்து கொடுக்குறாரு. இப்போ ஹீரோவோட பேபிஸ் எல்லாருமே நாங்கள் சரியாயிட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, இப்போ இதை பண்ணது யார் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரைப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி எல்லாரும் மறுபடியும் முதலேருந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி பண்ணது யாருன்னு சொல்லி கையும் களவுமாக பிடிக்கணும் இல்லையா, அப்படி. அதனால் பேபிஸ் தான் பயங்கரமாக நடிக்கிறாங்க. எனக்கு வயிறு வலிக்குதேன்னு சொல்லி ஒவ்வொரு பேபிஸும் பயங்கரமாக நடிக்க இப்போ அந்த நரி கூட்டங்கள் எல்லாமே வந்து எட்டி பார்க்குது. நெசமாகவே அவங்கெல்லாம் சாக போகிறாங்க போல, வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் அப்பாவும் வர்றாங்க. இப்போ வந்து பொண்ணு அப்பாவை வர்றதை பார்த்து அவங்க அந்த ட்ரைப் பீப்புள்ஸ் எல்லாருமே பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்களாம் சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஏளனமாக பேசிக்கிட்டு இருக்கையில் அவங்க பிடிச்சி அந்த பேபிஸ் எல்லாம் இந்த 2 நரியும் போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடித்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை பிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி உடம்பு சரியில்லாத மாதிரி நடித்தோம், எங்களோட உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பில் பிடிச்சி கட்டி வச்சுட்டு இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இவங்க திரும்ப திரும்ப இப்படி தான் பண்ணுவாங்க விட்டுட்டோம்னா, அதனால் இவங்களை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த சுற்றி அந்த குச்சிகளெல்லாம் பொறுக்கி போட்டு தீய வச்சிடுறாங்க அவங்க சாகட்டும்னு சொல்லி. இப்போ அந்த கேப்பில் இன்னொரு நரி இருக்கு இல்லையா, இவங்களோட சேர்ந்த நரி, அவங்க வந்து இவங்களோட பெரிய ட்ரைப் பீப்புள்ஸை வந்து கூட்டு வந்துடுறான். அதில் வந்து என்ன யார் யார் இருப்பாங்கன்னா, யானை, சிங்கம் அந்த மாதிரி இருக்க ட்ரைப் பீப்புள்ஸை வந்து கூட்டு வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கெட்டி போட்டாங்களே 2 பேரையும் அவுத்து விட்டுடுறாங்க. இப்போ அந்த 2 ட்ரைப்புக்கும் வந்து சண்டை வருது. சிங்கம் தான் சிகிக்குது. ஹீரோ வந்து ஸ்னேக்கு, அவரால் முடியலை. இப்போ 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கு. இந்த கேப்பில் வந்து ஹீரோயின் அங்கேருந்து போன மாதிரி எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலை ஹீரோயின் நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எல்லோரும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கையில் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த அம்பு இருக்கும் பார்த்தியா, அம்பு வில்ல தான் எடுக்க போயிருக்கா. இப்போ நீ கூட ஒன்று நான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோயின் கொடுத்து அந்த அம்பு வில்ல வாங்கி அந்த சுற்றி லைன்ஸ் கூட்டம் வந்திருக்கும் இல்லையா, அந்த லைன்ஸ் கூட்டத்தை பேபிஸ் கொண்டு அந்த அம்பு வில்ல வச்சு அடித்து கொண்டுடுறாங்க. கடைசியாக அதில் ஒரு தலைவி இருப்பா, அவளையும் அடித்து கொண்டுடுறாங்க. அப்போ அவள் சாகையில் சொல்கிறா, என்னை கொண்டுட்டாலும் சரி என்னோட ட்ரைப் பீப்புள்ஸ் வந்து உங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் சாகுறா. பரவாயில்ல வந்தால் நாங்கள் பார்த்துக்கிடுதோன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. இப்போ விண்டரும் ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் அவங்களால இப்போ வர முடியாதுன்னு சொல்லி ஹீரோ வந்து இவங்கள மூலம் இங்கேருந்து கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விண்டரும் வருது. அவங்க வந்து விண்டருக்கு உண்டான ஃபுட்டு எல்லாமே சேர்த்து வச்சுட்டாங்க. அதனால் ட்ரை பீப்புள்ஸ் எல்லாருமே விண்டரை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு விண்டர் முடிஞ்ச உடனே சூரிய ஒளி வரும் பார்த்திங்களா, அதை பார்த்து பிரகாசமாக அப்பாடி சூரிய ஒளி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கையில் ஹீரோயின் வந்து ஒரு கூடை மாதிரி செஞ்சு கொடுத்துட்றா. அவங்க வந்து ஷாப்பிங் மாதிரி போகிறாங்க. அந்த ட்ரை பீப்புள்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினும் பின்னாடியே போகிறான். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து கான் வித்துட்ருக்கு. ஹீரோயின் போய் அந்த கான் வாங்குறா. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கான் வேணும்னா எங்களுக்கு ஒரு பீஸ் வேணும் அப்படின்ற மாதிரி, அதாவது பண்டமாற்று முறை மாதிரி இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறாங்க. அப்போ வந்து அதெல்லாம் ஒரு ஃபிஷ்ஷெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் வேற பேசுகிறா. கடைசியில் அரை ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு பண்டமாற்றிக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் மக்காச்சோளத்தை கொடுக்குறாங்க. இப்போ ஹீரோ கேட்குறான், உனக்கு தேவைன்னா நீ இன்னும் கொஞ்சம் கூட வாங்கிக்கலாமே அப்படிங்கவும், இல்லை தேவையில்ல நம்ம இதையே க்ரோ பண்ணலாம், வளர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கையிலே ஹீரோவோட காலை நோட் பண்ணுறா. ரொம்ப அழுக்காக இருக்குது, அதாவது ஷூ போடாமல் இருக்க மாதிரி இருக்குது. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோக்கு இன்னொரு சைடு போய் ஷூ வாங்கி கொடுத்து போட சொல்கிறா. ஹீரோக்கெல்லாம் ஹீரோயின் அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சுற்றி இருக்கவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கையில் இதுக்கு முன்னாடி லைன் ட்ரைப்ஸ் இவங்க கொண்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து உங்களை பழி வாங்க வந்திருக்காங்க. இப்போ ஹீரோவோட ட்ரைப்ஸை வந்து பழி வாங்க வந்திருக்காங்க. யார் அவங்கள கொன்னது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கையிலேயே லைன் ட்ரைப்ஸில் இருக்கக்கூடிய அந்த
பலமான ஆள் ஒருத்தன் வந்து அதாவது ராஜா அவனுக்கு அடிபட்டிருக்கும். இப்போ வந்து இவங்க எல்லாருமே ஒரு சைடு சண்டைக்கு தயாராகிட்டு இருக்கையிலே அவனுக்கு அடிபட்ட உடனே அவனுங்க உள்ளே தூக்கிட்டு வராங்க. இப்போ எப்படி நம்மளோட ராஜாவை நம்ம காப்பாற்ற அப்படின்னு சொல்லி லைன் ட்ரைப்ஸ் பேசிக்கிட்டு இருக்கையில் ஹீரோயின் போய் பார்க்குறா. அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை, இவனை ஏதாவது செஞ்சிருவாளோ அப்படின்னு சொல்லி லைன் ட்ரைப்ஸ் விட மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் சொல்கிறா, என்னை நீ நம்புங்க, அவனை நான் சரி பண்ணுறேன்னு சொல்லி அந்த காயத்தில் போய் ஒரு மருந்து போடுறா. போட்ட உடனே அந்த லைன் வந்து எந்திரிச்சிருது. இந்த பார்த்தீங்களா எந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவன் எந்திரிச்ச உடனே எல்லாருமே ஹீரோயினை வந்து நல்லா புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. சரி வாங்க நம்ம ஷாப்பிங் முடிச்சிட்டோம், நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த லைன் என்ன சொல்கிறான்னா, என்னையை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஆனால் எனக்கு என்னோட சோல்மேட் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை காட்ட, பரவாயில்ல அனிமல்ஸ்க்கு வந்து நிறையா சோல்மேட் இருக்கலாம்ல, நீங்கள் என்னையும் சோல்மேட்டில் எடுத்துக்கலாம், பார்த்தீங்களா நான் எவ்வளோ பலமானவன், என்ன லைன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி சொல்லவும் ஹீரோ சொல்கிறான், இவளுக்கு வந்து ஒரே ஒரு சோல்மேட் தான், அது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பயங்கர ஜெலஸாக ஃபீல் பண்ணுறான். அதுக்கு அந்த லைன் சொல்கிறான், நீ என்ன தான் இது பண்ணாலும் சரி என்னோட முயற்சியை நான் விட மாட்டேன், கண்டிப்பாக ஹீரோயினை கரெக்ட் பண்ணி ஆவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பின்னாடியே வர்றதாவுக்கு முடிவு பண்ணிடுறான். இன்னொரு சைடு மக்காளச்சோள விதை வாங்கி அதை வந்து ஊனி வைக்கிறாங்க வளர்க்குறதுக்காக. இப்போ லயனும் அந்த ட்ரைப்ஸுக்கே வந்துடுறான், ஹீரோயின் இருக்க ட்ரைப்ஸுக்கே வந்து ஹீரோயினுக்கு ரூட்டு விட்றதுக்காக. இப்போ எல்லோரும் சேர்ந்து அன்றைக்கி நைட்டே ஒன்றா உட்காந்து சமைச்சு சாப்பிட்றதா முடிவு பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து லயன் வந்து என்ன பண்ணுதுன்னா ஹீரோயினுக்கு சமைச்சதை கொடுக்குது. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா அதை வாங்கி கீழே போட்டுட்டு ஹீரோ சமைச்சதை ஹீரோயின் கிட்டே கொடுத்து சாப்பிட வைக்கிறான். அதெல்லாம் உங்களுதெல்லாம் அவள் சாப்பிட மாட்டாடா அப்படின்னு சொல்லி கீழே போட்டுடுறான். உங்களுள்ளதை வேறு யாருக்கால் கொடுத்து உன் பருப்பை வேறு யாருக்கிட்டாலும் வேக வை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டே ஹீரோ பயங்கர ஜெலஸாகி ஹீரோயினோட ரொமான்ஸ் நடக்குது. இப்போ அதுக்கு அடுத்த நாள் காலையில் 2 பேரும் கண்ணு முழிச்சு வெளியில் வர்றாங்க. இப்போ அந்த லைன் கேட்குறான், இப்போயாலும் எனக்கு ஒரு சான்ஸ் கூட, என்னை எவ்வளோ பலமானவன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சான்ஸ் கேட்க, ஹீரோ வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி தனியாக கூட்டு போய் ஜெலஸாக உட்காந்துட்ருக்க ஹீரோயின் சமாதானப்படுத்துகிறா. இதோட இந்த ட்ராமா முடியுது. ஓகே காய்ஸ், இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். வேறு ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்கலாம். பாய்.